ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ எப்படி எலிமினேஷன் ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நாமினேஷன் போயிட்டுருக்கு, ஓட்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம வீடியோஸும் போட்டிருக்கோம், ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம். கலையரசனா பிரவீன் காந்தியான்னு ஒரு டவுட் போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தா பிரவீன் காந்தி சார் தான் அப்படின்னு. நேற்று ஹோஸ்ட்டுமே வந்துட்டு அந்த ஆக்ஷன் கட்டு அப்படின்னு சொல்லும்போது யாரோ சொல்லுங்கன்னா, இவர் யாரையுமே ஹர்ட் பண்ணாத மாதிரியே அப்படியே நடிச்சிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இவருக்கு தான் கொடுத்துருக்கணும் அந்த வீட்டில், யார் கொடுத்துருந்தாலும். இவர் நடிக்கிறாரு, முன்னாடி ஒன்று பேசுகிறாரு, பின்னாடி ஒன்று பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் பூமர் அங்கிள் அப்படிங்கிறதோட மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பூமர் மாதிரி பேசுகிறாரு சார், டேரக்டர் சார். கிட்டத்தட்ட அதான் அந்த பொண்ணுங்க பையன் அது இது நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன். ஏன்னா பொண்ணுங்கள்லாம் ஜெலஸு, பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அந்த பேராசை இருக்கும், பொண்ணுங்க ஜெலஸுன்றதை ஆரம்பித்து அந்த விஜய் நந்தினி ஃபஸ்ட் டேவே அதுக்கு வந்து கவுண்டர் கொடுத்து, அதுக்கப்புறம் கெமிக்கிட்டேயும் சொல்லி, அதுக்கப்புறம் விஜய் இப்போ அந்த தண்ணி டாஸ்க் வரும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க. வீக்கெண்ட் எபிசோடில் சுபிக்ஷாவும் ரம்யாவும் வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டதோடு நின்றுட்டாங்க. அவங்க ஆக்ஷனில் ஏன் இறங்கலான்னு விஜய் சார் கேட்டது சும்மா சூப்பரான கேள்வி தான். அது போக போக தான் தெரியும். அவங்க ரம்யா ஜோவும் சுபிக்ஷாவும் வாய் தான் பேசிட்டு இப்போ சூப்பர் டீலக்ஸில் இருக்க வரைக்கும் அவங்க எஃபோர்ட் போட முடியாதுன்றதுனால அது சொல்கிறாங்க. மேபி வந்ததுக்கப்புறம் நிஜமாவே போடுவாங்களோ என்னமோ தெரில. எப்படி அந்த ஷிஃப்ட் ஆகும் இந்த வீடு அந்த வீடு அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் அதே சமயத்தில் காலைல 5 மணிக்கு எனக்கு டீ வேணும், அதனால் எழுந்துக்கணும், இல்லைனா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் வந்து பிரவீன் காந்தி சார் சொன்னதுனால மறுநாள் நைட்டே வந்து ஃப்ளாஸ்கில் டீ போட்டு வச்ச கதெல்லாமோ அங்கே நடந்துச்சு. அவர் கானா வினோத்தோ இல்லை கமருதீனோ நினைக்கிறேன். போயிட்டு ஃப்ளாஸ்கில் அவங்க அப்படியே அந்த ஃப்ளாஸ்க் இல்லை அங்கே. ஆனால் ஓரளவுக்கு அந்த வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கிறத ஊற்றி வச்சு சூடு இருக்காது, ஆனால் வச்சிடலாம், அவர் பக்கத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிலாம் வச்ச மாதிரி. ஸோ அந்த வீட்டில் தன்னை பெரிய மனுஷன் எல்லாரும் பேம்பரிங் பண்ணிட்டே இருக்கணும், தனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டே இருக்கணும், வேல்யூ பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எதிர்பார்க்குறாரு. நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவரை பற்றின வீடியோவில். சார் உங்களுக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி. அவர் ஒரு ஹீரோயின் மெட்டீரியலை தேடி தான் உள்ளே வந்தார். அப்புறம் அந்த ஹீரோயின் மெட்டீரியல் ஹீரோயின் மெட்டீரியலாக இருக்கணும். அவர் எதாவது படம் இப்போ வெளில போய் இப்போ ஏன்னா ரொம்ப நாளாக அவர் கேப் விட்டுருக்காரு சினி ஃபீல்டில். அந்த 2-3 படத்தை தவிர அவருக்கான வேறு எந்த அட்ரஸும் இல்லைன்னும் போது அந்த ஐடென்டிட்டிக்காக உள்ளே வந்திருக்காரு. இப்போ வெளில போய் யார் கதை சொல்லி ப்ரொடியூசர் கிடச்சா படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு ஒரு ஹீரோயினை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஒரு கேட்டகரியில் தான் ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் உள்ளே தேடினார். பட் ஆனால் யாராவது செட் ஆனாங்களா, ஒரு மைண்டில் அது மாதிரி ஏதாவது யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரா, இல்லை யாருக்காவது கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரான்றது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு முதல்ல ஹீரோயின் வெளில வரணும் அப்படிங்கிறத விட இவர் தான் வெளில போக போகிறார் போல இருக்குது. வெளில போயிட்டு எந்த ஹீரோயின் வெளில வராங்களோ கால் ஷீட் கொடுத்து படம் பண்ணாருன்னா பார்க்கலாம். பட் ஆனால் அதே சமயத்தில் மாயான்னு வந்துருச்சுங்க. எனக்கு கூட ஒரு பார்வை மாயான்னு சொல்லியே ஆக்சுவலி மாயான்றத சொல்கிறதுலாம் ரொம்ப பெரிய வார்த்தைங்க. பார்வை சொல்கிறதுலாம் அவங்க டாக்ஸிக்காக இருக்காளாங்க, மேபி டாமினேஷன் பண்ணுறாங்கன்னு பார்வை சொன்ன இடத்துல ஒரு இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலுக்கு போகிற டாஸ்கில் கெமியே வந்து வியனாவை சொல்லியிருப்பாங்க, உங்ககிட்ட வந்து எல்லாம் இருக்குது, பவர் இருக்குது, எல்லாம் இருக்குது, நீயும் அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் டாமினன்ஸ் காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு அதை காட்டலைங்கிறதே ஒரு விஷயமா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது டாமினேஷனுங்கிறது தப்பான வேர்டு கிடையாது, ஆட்டிடியூடுன்றதும் தப்பான வேர்டு கிடையாது. டாக்ஸிக்குன்ற லெவலுக்கு அது போனால் மட்டும்தான் அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமே தவிர அந்த கேமை பொறுத்த வரைக்கும் டாமினேஷன், ஆட்டிடியூட், ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ரொம்ப நார்மல் அந்த கேமை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இவர் வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுகிறாரு, இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவார். முக்கியமாக இவர்கிட்ட பேசும்போது முக்கியமாக லேடிஸ் வந்து அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும். டைரக்டர் சார்னு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ஹீரோயினா அப்படின்னு ஒன்று கேட்டு பேசணும். இல்லைனா வந்து அவர் வயசுக்கான ஒரு விஷயத்துக்கு இவரை பேம்பரிங் பண்ணிட்டு அவர் பெரியவர் இல்லைப்பான்னு சொல்லணுமே தவிர இது ரெண்டுத்துக்கும் நடுவில் யாராச்சும் தனக்கான போல்டான ஸ்டாண்ட் எடுத்து தனக்கான பாயிண்ட் ஆஃப் வியூவை எதிர்க்க யார் இருக்காங்கன்றது தெரியாதுப்பா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அது பிடிக்காது. அந்த இடத்துல அவர் நிறைய பேர் அந்த மாதிரி கார்னர் பண்ணார். அதில் ஃபஸ்ட்டு தக்காளி தொக்க மாட்டினது விஜய் பாரு தான். சுபிக்ஷாவே அப்படி தான் சொல்லியிருப்பார், நம்ம சொன்னால் அதுங்க செய்யணுமா அப்படின்ற மாதிரி அதுங்க நினைக்கிது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு இடத்துல டீ காஃபி கேட்கும்போது போய் உள்ளே போய் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது. அப்புறம் ஆதிரியும் ஒரு வாட்டி அப்படி தான் ஸ்ட்ராங்காக பேசியிருப்பாங்க, கெமி விஷயத்துக்கு சரிம்மா நீ வந்து போமா பேசாதம்மா அப்படின்ட்டு இருப்பார். இதே திவாகர் சார் சொன்னால் போமா ஏமா பேசாதம்மா கம்முனிருமான் ரம்யா ஜோ சொன்னால் பெருசாக வந்துச்சு. ஆனால் இவர் சொல்லும்போது இவர் வந்து அப்படியே டீசெண்டாக விட்டாங்க போல. டீம் எப்படியும் ஒரு வாரம் தானே இருந்துட்டு போட்டோம், என்னென்ன நினைக்கிறாரோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. அதனால் வந்துட்டு அவர் வந்து அப்புறம் அது ஸோ ஆதிரே கிட்ட தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்ட தனியாக இருக்குது, அப்புறம் இந்த சூப்பர் டீலக்ஸில் ரம்யாஜோ சுபிக்ஷா 2 பேர்கிட்டே இந்த டீ கை இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டே ஆனது பாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல அதாவது பாரு வந்து எப்பயுமே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறாங்க எல்லாருக்கிட்டேயுமே. என்னோட பவுண்ட்ரி இதுதான், ஓகே அவங்க ஆட்டிடியூடாக இருக்காங்க, திமிர் காட்டுறாங்க, எல்லாம் ஓகே, ஆனால் என்னோட பவுண்ட்ரி இதுதான், இதை வந்து யாராவது மீறுறாங்க இல்லை எனக்கு அந்த இடம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அதை நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுவேன். வெளில இருக்க மாதிரி தான் உள்ளேயும் இருக்காங்க. அது பார்க்குறவங்க பார்வைக்கு தப்பாக தெரிஞ்சாலும் இல்லை மேபி அவங்க டாமினன்ஸாகவே இருந்தாலும் உள்ள மற்றவங்களாம் ரொம்ப நல்லவங்களான்னு இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சைலன்ஸ் இல்லாதவங்களும் அங்கே நிறைய இருக்குது. இவங்களுக்கு வெளியில் வந்துச்சு, மற்றவங்க வந்து வெளியில் வரல, இல்லை ஒரு சிலர் இன்னும் மாஸ்க்கை கழட்டுறதுக்கு ரெடியாக
ஐடியா இல்ல. ஆனா எப்படி இருந்தாலும் மாஸ்க்க பிக் பாஸ் கழட்டி விட்டுருவாரு அப்படின்னும்போது, ரொம்ப நாளைக்கு இந்த கேம்ல மாஸ்க் போட்டுட்டு சர்வை பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு பிரவீன் காந்தி தான் எலிமினேட் ஆகி போறாரு அப்படின்னும்போது, சரி கலையரசன் போயிருக்கலாமான்னு யோசிச்சா, கலையரசனுக்கு இன்னொரு சொல்றாருங்க. அவர் உள்ள ஒரு இடத்துல சொன்னாரு, அவருக்கு குக் வித் கோமாளி ஷோ வேற ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க போல இருக்கு விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ். இப்போ முடிஞ்சிடுச்சு மேபி நெக்ஸ்ட் சீசனுக்கு. ஸோ இந்த பிக் பாஸ் முடிஞ்சோடனே அதில் வைக்க போறாங்க அப்படின்னா, அவரை வெளில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது இந்த சீசன்ல எதையோ ஒண்ணு கலையரசனை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சா தான் குக் வித் கோமாளில அவர் எடுத்து போட்டா அவங்களுக்கான கமர்ஷியல் ஹிட் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு தக்காளி தொக்கா மாட்டுனது பிரவீன் காந்தி தான்னா. அவர் ரொம்ப ஓவரா நல்லவர் மாரி நடிச்சிட்டு இருந்தார் இல்லைங்களா? அப்போ வந்துட்டு அவருக்கு குடுக்க வேண்டியது எல்லாத்தையும் தூக்கி பார்வதிக்கு குடுத்தாங்க. ஏன்னா, அவரும் பாருக்கு எதிரானவர் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அத தாக்குனாங்க. இல்ல இன்னைக்கான எபிசோட்லயும் அதான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி நெறைய ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே இல்ல ஸ்டார்ட்டிங்லயே நெறைய அடி வாங்குனவங்க, திருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவாங்க வெளியில அப்படின்னும்போது, பாரு எப்படி வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரவீன் காந்தி சாருக்கு ஒரு ஹாய் சொல்லிடுவோம். தேங்க் யூ கைஸ்.